ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரவா லட்டு செஞ்சேன். ரவை இதை வச்சு அதை உங்களுக்கும் அப்படியே நான் காமிக்கலான்னு இது பண்ணேன். என்னோடய ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் எனக்கு எங்கள் வீட்டில் செஞ்சனால உங்களுக்கு காமிக்கிறேங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு கீ வேணும். 135 கிராம் நெய். இது ரவை சுஜி 100 கிராம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா வெறும் நீங்கள் ரவையை வச்சு செய்யணுன்னா 165 கிராம் 165 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. நான் பாதி அதில் குறைச்சதாக 65 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் 65 to 75 கிராம் எடுத்திருக்கேன். இது பாதாமும் முந்திரியும் நான் இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அரைங்குறையமாக கொஞ்சம் தான் டேஸ்ட் கண்டி. 165 கிராம் சுகர் பவுடர், கொஞ்சம் ஏலக்காய். இப்போ நம்ம எப்படி அதை செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் நெய் விட்டுடலாம். இப்போ இதில் சூடாகவும் ரவையை போட்டு கிண்டிடலாம். இது ஆல்ரெடி வறுத்த ரவை தாங்க, அதனால் சும்மா கொஞ்சம் இது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். குறைஞ்ச தீயில் வச்சு செய்யுங்க. இதில் முந்திரியும் பாதாமும் போட்டு லேசாக வறுத்துக்கிறேன். இதில் கடலை மாவையும் போட்டுடலாம். பச்சை வாசனை போகுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நம்ம கிண்டி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறணுங்க. ஆறின பின்னாடி பவுடர் போட்டுடலாம். ஆறிடணுங்க. கொஞ்சம் இது வெதுன்னு இருக்கும்போது மில்க் பவுடர் போட்டுறேன். வேறு இதில் கூட நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டு செய்யலாம். லைட்டாக நாங்கள் வெதுன்ட்டுருக்கு. இந்த ஆறட்டும். இப்போ இதில் சுகர் பவுடர் போட்டுடலாம். ஆற உள்ளாங்க போடணும் சுகர் பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கிளறியாச்சு. லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு லட்டு பிடிக்கலைன்னா அப்படி கையில் பிடிச்சிட்டு இதை இது பண்ணி இப்படியே உருட்டுங்க. லட்டு ரவுண்டாக உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், ரவுண்டாக கிடச்சிருச்சு. நீங்கள் எந்த லட்டு செஞ்சாலும் நல்லா பிடிச்சிட்டு இப்படி போட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு லட்டு ரெடி. பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துருச்சு. இப்படி போட்டு இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் விருப்பங்க. தேங்காய் போடணுன்னா கொஞ்சம் துருவி போட்டு வதக்கி போட்டுக்கோங்க. நான் எதுவுமே போடலை. கடலை மாவும், மில்க் பவுடர், ரவை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த நெய் இதுக்கு ஊற்றி இது பண்ணும்போது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செல்வி வேதா சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.